வந்து மன்னிப்பு கேட்டு வந்து நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்றாரு. அதை பார்த்துட்டு வந்து பார்க்க செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அதெல்லாம் ரேவதி வரமாட்டா, நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்றாரு. மாமா நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. என்ன நீ ஓவராக பேசிட்டு இருக்க, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் கொஞ்ச நேரம் தான், அதான் மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்டார், அப்புறம் என்னடா ரேவதி அமுச்சு விட்றதானே நல்லது. ஆமாடா ரேவதி அமுச்சு விட்டுலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறேன். என்னம்மா பேசுகிற நீ, அவர் இப்போ மட்டும் நடந்துக்கலாமா, எப்போவுமே விக்கிட்ட இப்படி தான் நடந்துட்டுருக்காரு, என்னடா சொல்கிற. நாள் ரேவதியை வெளியே தள்ளி கதவை சாத்தினாருமா, எவ்வளோ நேரம் நைட்டில் ரேவதி வெளியே நின்றா தெரியுமா, நான் போய் பார்த்தம்மா அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை நீங்கள் என்னடா சொல்கிற. ஆமாம்மா இல்லைன்னு அவரை சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசுகிறோம், அது என்னம்மா வெளியே தள்ளி கதவை சாத்துறது. ரேவதி எப்படிலாம் கஷ்டம் அனுபவிச்சிருந்தா, இது மட்டும் கிடையாதுமா, நிறைய விஷயங்கள் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் ரேவதி நம்ம மனசு கஷ்டப்படுவோம்னு சொல்லாமல் இருந்திருக்கா. இவ்வளோ வந்து நடந்துக்கிறவரை எப்படிமா வந்து மறுபடியும் அவன் விட்டுட்டு வர முடியும். ஒன்றும் தேவையில்லைம்மா, ரேவதி இங்கே இருக்கட்டும் அப்படின்னோன்னே, என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே, இப்படி பண்ணியிருக்கீங்களே, என் பொண்ணு உங்களுக்கு அப்படி என்ன தான் பண்ணா, இப்படி அப்படி உங்களை பற்றி எப்படிலாம் நினச்சிருந்தோம், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் மாமியார் கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் என்ன பதில் சொல்லி முடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், திட்டவட்டமாக சொல்கிறேன், ரேவதி நீ உள்ளே போ அப்படின்னு. ரேவதி உள்ளே போயிடுறேன். ரேவதி அப்படின்னு பார்த்தீங்கல்ல, ரேவதி இங்கே தான் இருப்பா, உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க, முதல்ல இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு சங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே பார்த்துட்டு வந்து அங்கேருந்து வந்து எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. செம்ம டென்ஷனாக போகிற, எவ்வளோ தைரியம் வந்து அப்படி பண்ணுவான். ரேவதி நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலடி, நான் அவ்வளோ கூப்பிட்டு கூட நீ வரல, இதுக்கு அனுபவிப்படி உன்னை அனுபவிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, என்னடா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, மாப்பிள்ளை இந்த அளவு மோசமானவன் நினச்சி கூட பார்க்கலையே நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. வந்து நம்ம மலரோட மாமியார். இங்கே மலர் வந்து ரேவதி கிட்ட, என்ன ரேவதி இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னோடனே, இது மட்டுமா நடந்திருக்கு, உங்களுக்கு தான் தெரியுமே நீ அவர் என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இப்போ அவன் தான் ரேவதி இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னொன்னே, பரவாயில்ல விடுங்க, நீ எல்லாம் என் தலை எழுத்து, என்ன பண்ணுறது, அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு வீட்டில் இருக்கவங்களாம் அனுப்பிடிச்சாங்க, இப்போ நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி ரேவதி நீ போவது நல்லது தான், கொஞ்ச நாள் அவர் பிரிஞ்சுதா தான் கொஞ்சம் புரிஞ்சுப்பார், நானும் அதான் நீ நினைக்கிறேன், எவ்வளோ நாள் தான் அவர் பேச்சை கேட்டுனே இருக்க முடியும், எனக்கும் அழுப்பாக இருக்க நீ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுரேஷ் வந்து ரொம்ப டென்ஷனாக உள்ளே வராரு. வந்துட்டு வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி பண்ணுவார்னு மாமா நினச்சி கூட பார்க்கலையே, இவ்வளோ பிரச்சனைலாம் மாமா பண்ணியிருக்காரு, அக்காவுக்கும் மாமாக்கும் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, எனக்கே ஒன்றும் புரியல, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் என்ன நீ வாயை முடியல, எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் தான் எப்போவும் பேசிகிட்டு இருப்பீங்களா, அதான் கேட்டேன். ஆனால் உங்கள் மாமா பற்றி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், உங்கள் மாமா வந்து சரியான செல்ஃபிஷு, அவர் மாதிரி யாருமே கிடையாது, அவர் நினச்சது தான் நடக்கணும்னு நினைக்கிறாரு, பொண்டாட்டி விஷயத்துலையும் அப்படி தான் இருக்கார், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இங்கே பாரு, அதுக்காக என் மாமா பற்றி ரொம்பலாம் பேசணும்னு இருக்கணும்னு நினைக்காத, உங்கள் மாமா நல்லவர்னு சொல்ல வரீங்களா, என் மாமா வேணாம், என் அக்கா கிட்ட சும்மா ஒரு தெரியாமல் கோவப்பட்டிருக்கலாம், ஆனால் அதுக்காக அவர் எல்லாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, எனக்கு கெடுதல் நினச்சிருக்காரு. இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, முக்கியமாக நீங்கள் சொல்ல போனால் அவங்க பாஷையில் நான் அதான் காரணம், நீ என்ன சொல்கிறேன் அப்படின்னோடனே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னோடய வேலையை அவர் இல்லாமல் பண்ணதால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு, அதனால தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதை தான் நான் போய் கேட்டேன், அதனால தான் பிரச்சனையே வந்தது. அப்போது இவ்வளோத்துக்கு காரணம் நீ தானா, ஆமாம் நான் தான், ஆனால் நான் வந்து அவங்கள போட்டுலாம் கொடுக்கல, ஆனால் அவர் இவ்வளோ சின்ன பிரச்சனையை பெரும் பிரச்சனை ஆக்கியிருக்காரு, அவர் மேலே தப்பை வச்சுக்கினா அடுத்தவங்கள இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே, அப்படி அதிர்ச்சியா சுரேஷ் உன்னே வந்து இங்கே பாரு, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா, எல்லாருக்கும் தெரியாது, இதுவும் நீங்கள் கேட்டிங்கன்னு தான் நான் சொன்னேன், உங்கள் மாமா பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, பார்த்தீங்களே என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாரு, அவருக்கு நீங்கள் சப்போர்ட் வேறு பண்ணுறீங்களான்னு அதிர்ச்சியா